Hello students, welcome back to my channel. In the video la 9th standard science unit 7 heat la problem number 5 தான் பார்க்க போறோம். இது page number 87 ல இருக்கு. Question பார்க்கலாம். How much heat energy is required to melt 5 kg of ice? Specific latent heat of ice is equal to 336 joules per gram னு கொடுத்திருக்காங்க. 5 kg மாஸ் உள்ள ஐஸை மெல்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கூடவே ஹிண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் உடைய வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம given டேட்டா எழுதிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 5 kg of ice. இது என்னது? மாஸ் ஆஃப் தி ஐஸ். மாஸ் ஆஃப் தி ஐஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? mனு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். m is equal to 5 kg. அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? L which is equal to 336 joules per gram. இப்போ இதுல மாஸ் உடைய யூனிட் கிலோகிராம், ஆனா லேட்டன்ட் ஹீட்ல வந்து கிராம்னு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கிலோகிராம வந்து கிராமா மாத்த போறோம். கிலோகிராம கிராமா மாத்துறதுக்கு என்ன ஃபார்முலா? 1 kilogram is equal to 1000 grams. நமக்கு எத்தனை கிலோகிராம் இருக்கு? 5 கிலோகிராம் இருக்கு. அப்போ 5 கிலோகிராம வந்து கிராமா மாத்தணும்னா 5 into 1000 நம்ம போடணும். 5 into 1000 போட்டா என்ன வந்துரும்? 5000 grams வந்துரும். which is equal to, அப்போ இந்த 5 kg என்னவா மாறிரும்? 5000 கிராமா மாறிரும். சரி, அப்ப நம்ம ரெண்டு யூனிட்டுமே கிராம்ல இருக்கு. இனி நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஹீட் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹீட் எனர்ஜியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த Q உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த Q கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? Q is equal to mass into latent heat. M into L. M வேல்யூவும் தெரியும், L வேல்யூவும் தெரியும். இனி நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். which is equal to M எவ்வளவு? 5000 gram into latent heat உடைய வேல்யூ 336 joules per gram. இனி இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 5000 into 336. 5000 into 336. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 600 600 600 5 6 are 30. அதே மாதிரி 300 300 300 5 3s are 15. நெக்ஸ்ட் 300 300 300 5 3s are 15. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 0 0 0 0 5 plus 3 8 5 plus 1 6 1 which is equal to 168 4 times 0. Unit gram joules per gram. இப்போ இதுல இந்த ஜியும் இந்த ஜி இன்வர்ஸும் கட் ஆயிரும். எப்படி கட் ஆகுதுன்னா ஜி இன்டூ ஜி இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 1/g எழுதலாமா? ஸோ இது எதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த லாஜிக் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஜியும் ஜி இன்வர்ஸும் கட் ஆயிரும். வெறும் ஜே மட்டும் இருக்கு. which is equal to 1680000 joules is our required answer. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் டிஜிட் தாண்டி ஒரு டாட் வைக்கணும். 1 பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 6 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ வேல்யூஸ் இங்க எழுதிட்டு இன்டு 10 power 6 ஜூல்ஸ்னு எழுதிடலாம். ரெண்டுல எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். This is our required answer for heat energy Q. If you have any doubt, you can text me through comment box. Do like, share and subscribe. Thank you for watching.